தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், இந்த கரூர் விவகாரம் தொடர்பான வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிஐ எப்போ இந்த விசாரணையை தொடங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டாலுமே கூட சிபிஐ உடைய விசாரணை நடைமுறைகள் என்னென்ன, அது குறித்தான விவரங்கள்? பாஜக கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐயினுடைய விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள். அவர்கள் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களது பூர்வீகம் தமிழ்நாடாக இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. சிபிஐ மாதம் தோறும் தனது விசாரணையினுடைய நிலை குறித்த அறிக்கையை அந்த 3 பேர் கொண்ட குழுவிடம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுதான் தங்களது விருப்பம் என்றும் நீதிபதிகள் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவு என்பது இடைக்கால உத்தரவுதான் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 5 மனுக்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் நீதிபதிகள் 8 வாரங்களுக்கு அவகாசம் அளித்து உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை 8 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த சிபிஐ விசாரணை குறித்த உத்தரவு என்பது இடைக்கால உத்தரவுதான் என்றும் இந்த மனுக்கள் அனைத்துமே விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் அதாவது சிறப்பு புலனாய்வு குழு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கும் நீதிபதிகள் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது எஸ்ஓபி, அதாவது நிலையான வழிகாட்டு நெறிமுறை உருவாக்க கோரிய வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது, பட்டியலிடப்பட்டது என்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் எஸ்ஓபி கோரிய வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டது, இது தலைமை நீதிபதியினுடைய, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய ஒப்புதல் இன்றி இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கரூர் என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய நிலையில் இதில் எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பிரதான அமர்வு உத்தரவிட்டது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில், அதாவது இதில் செல்வராஜ் என்பவரும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் தனது மகன் இறந்து விட்டார், எனவே இந்த வழக்கில் விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் செல்வராஜ் தற்பொழுது அந்த மனுவை தான் தாக்கல் செய்வதே இல்லை என்று கூறுகிறார் என முறையிடப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் இது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது உண்மைதான் என்பது கண்டறியப்பட்டால் எப்படி இந்த போன்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது, அதாவது மனுதாரருக்கு தெரியாமலேயே எப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது என்பது தொடர்பாகவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வழக்கு தற்பொழுது சிபிஐ வழக்கினுடைய ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே சிபிஐ இந்த வழக்கில் விரைவில் விசாரணையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அக்ரகாரத்து தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அக்ரகாரத்தை பொறுத்தவரை அவர் தமிழ்நாடு பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூட அவரது பூர்வீகம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். எனவே அந்த குழுவில் மீண்டும் அக்ரகாரத்து இணைக்கப்படுவாரா அல்லது வேறு 2 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.